Hi everyone. So 12th standard chemistry last minute 50 plus கூட எடுக்கலாம், பாஸ் மார்க் எடுக்கலாம், 45 plus எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் 40க்கு மேலே கன்ஃபார்ம். சரிங்களா? 50 எடுக்கலாங்க. சரிங்களா? ஆனால் ஒன்று விடாமல் நான் சொன்ன கொஷின்ஸை படித்தே ஆகும். ஓகேவா? சார் ரவுண்ட் பண்ணியிருந்தால் சில இடத்துல அது 5 மார்க், டேரக்ட் 5 மார்க். ஓகே, இப்போது நல்லா கேட்டுக்கணும். நான் படிக்கவே இல்லை, என்ன பண்ணலாம்? 1 மார்க்கை படித்தாகணும். அது எப்படி படிக்கலாம்? ஒரு யூனிட் வைஸ் தான் போகணும். ஒரு யூனிட் முடிக்கும் போதே 1 மார்க் முடிச்சிடணும். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு 50 மார்க் எய்ம் பண்ணி படித்தா ஒரு 30வது லாஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடலாம். நல்லா டீசெண்டான ஸ்கோராக இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். இப்போது 4 யூனிட்டுக்குமே இங்கே நான் போட்டிருக்கேன், தெரியுதா? இவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இதையாவது ஒழுக்கமாக படிங்க. டாப் மோஸ்ட் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் இன் எவ்ரி லெசன்ஸ். யூனிட் 6, 7, 8லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லபடியாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நாளைக்கு 4 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். 5 எழுத முடியுமான்னு தெரியல, 4 எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் எழுதலாம். பார்த்துக்கோங்க. அப்போ 4 2 மார்க் 4 3 மார்க்னா 4 2 மார்க்கு 4 3 மார்க்கு கன்ஃபார்மாக 5 கூட எழுதலாம், பட் 4 கன்ஃபார்ம். அப்போ 12 20 ப்ளஸ் 4 5 மார்க்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 20 40 மார்க். 1 மார்க் சேர்த்திக்கிட்டா 15க்கு ஒரு 10 எடுத்து கூட 50. அதுதான் சொன்னேன், 50 ப்ளஸ் கூட எடுக்கலாம். ஸோ கட்டாயமாக உங்களால் இது அட்டன் பண்ண முடியும், நான் சொன்ன கொஷின்ஸ் படித்தா. ஓகே, மறக்காமல் படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டிருந்தீங்க, ஏன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே போடுறீங்க சார், படிக்க முடியாது, இப்போயே போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு 65க்கு மேலே எடுக்கணும்னா வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிற பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த கொஸ்டின் எதுவுமே விடாது. இதில் 6 கொஸ்டின் ஜோன் இருக்குன்னு கன்ஃபார்ம். நல்லபடியாக நல்லா படித்து பாயிண்ட் எழுது. 11 10 13 15 இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 13 வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் நிறைய பேர் படிக்க மாட்டான். வித் எக்ஸாம்பிளோட நல்லபடியாக படி. 5 மார்க்கு. புக்கின் வந்து 1.2 புவியீர்ப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன் 1.2 ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ஃபுல்லாக படிக்கணும் டயக்ராமோட. ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம், இதையாவது படிங்கப்பா, அவ்வளோதான். யூனிட் 2 1 2 3 4 5 படித்து தான் ஆகணும். 7 8 11 13 இதில் டைபோரான் ஒரு கொஸ்டின் இருக்குது, 5 மார்க்கு. ஒரு 5-6 பாயிண்ட் படித்து அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வரைஞ்சி விட்ரு. யூசஸ் ஆஃப் போரான், போரக்ஸ், போரிக் ஆசிட் கண்டிப்பாக 3 பாயிண்டாவது படிக்கணும் யூசஸ். யூனிட் 3 1 2 5 7 12 15 அவ்வளோதான். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, யூசஸ் ஆஃப் ஈலியம். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து இனட் பேர் எஃபெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் ஆர்கன் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்டராலஜன் காம்பவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டராலஜன் காம்பவுண்ட், அதாவது இடைநிலை ஆலஜன் சேர்மங்களின் பண்புகள். இது கண்டிப்பாக 5 மார்க்கில் 5 பாயிண்ட் படிக்கணும். யூனிட் 4 7th ஒன் வந்து ஸ்ட்ரெயிட் 5 மார்க், லாண்ட்ரிக் கண்ட்ராக்ஷன். எனக்காக படிங்க. 9 10 11 13 இதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், Fe2 + Fe3 + ஸ்டேபிள் பை யார் ஸ்டேபிள்? லாந்த்ரைட் ஆக்டினைட் 15th கொஸ்டின். கண்டிப்பாக இதெல்லாம் எல்லோரும் படிக்கணும். ரொம்ப முக்கியம் தான் கொடுத்துருக்கேன். இன்டர்சீஷியல் காம்பவுண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்சீஷியல் காம்பவுண்ட், தமிழ் என்ன பண்புகள். ஓகேவா? இன்டர்சீஷியல் காம்பவுண்ட் பண்புகள். ஓகேவா? சரி, ஓகே. யூனிட் 6 1 அவ்வளோதான். 4 யூனிட்டு. நீங்கள் ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 8:30 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க கூட. அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்குள்ளேயே 6 7 8 முடிச்சிடலாம். அப்போ 11 12 நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 1 2 3 9 11 13 14 16 24 இந்த ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் ஒட்டுக்கா கேட்பாங்க, அதனால் ரவுண்ட் பண்ணியிருப்பேன் 5 மார்க்குன்னு. கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் கேட்பாங்க, 3rd ஒன். அடுத்தது 14th பிசிசியோட டெரிவேஷன் போட்டு பாரியா. பிராக்லா படிச்சுக்கோங்க, ஃபார்முலா படித்தா போதும். பிராக் விதி. ட்ரா பிசிசி FCCS அந்த கனசதுரத்தை வரைய சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதுவித்திறன். சாதாரண கனசதுரத்தோடது பொதுவித்திறன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, SCயோடது. ஓகேவா? இதையாவது ஒழுக்கமாக படிங்க. யூனிட் 6. அடுத்தது யூனிட் 7. யூனிட் 7 ஒரு கொஸ்டின் இருக்குது, அர்னியஸ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதி அந்த டேர்ம்ஸ் எழுதணும். அதை யாரும் எழுத மாட்டேங்க, 3 மார்க்கில் அடிக்கடி கேட்பான். அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் இருக்கும். 7.5 இன்டெகிரேட்டட் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதே மாதிரி கொஸ்டின் தான் 3வது 0 ஆர்டர். இந்த ரெட்டையும் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துரு, ஸ்ட்ரெயிட் 5 மார்க். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் 2 மொக்க கொஸ்டின் தான் 2 மார்க்கு. 5 14 16 17 அவ்வளோதான். 0 ஆர்டரோட எக்ஸாம்பிள். அவ்வளோதான் இருக்குது இதில். ஸோ இது முடிக்க உங்களுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. யூனிட் 8 1 9 10 11 12 13 இந்த 12th வந்து ஆஸ்வர்ட் டைல்யூஷன் லா. டெரிவேஷனை போட்டு பார்த்துரு. அந்த டப்பா ஒன்று போட்டு லாவை எழுதி அப்புறம் அந்த ரூட் கண்டுபிடிக்கிற முடி போட்டால் போதும், ரொம்ப ஈஸி. ஹேண்ட்ரசன் ஈக்குவேஷன், சின்ன ஈக்குவேஷன் போட்டு பார்த்துரு. பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல் அப்படின்னா என்னென்னு ஒரு 4 லைன் எழுதிட்டு 2 டெஃபினிஷன் இருக்கும், 2 எக்ஸாம்பிள் இருக்கும், எழுதினா போதும். யூனிட் 8 முடிஞ்சா அவ்வளோதான். யூனிட் 11 விக்டர்மேர் லூகாஸ். முடிஞ்ச அளவு நிறைய வீடியோ நானே போட்டிருக்கேன் விக்டர்மேர் லூகாஸ்க்கெலாம். படிங்க, இது வந்து 5 மார்க்கில் கண்டிப்பாக எதாவது ஒன்று கேட்போம். யூனிட் 12 ஆல்டால் கன்னிசாரோ, நம்ம வீடியோ பார்த்து படிங்க. ஆல்டால் கன்னிசாரோலாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் சூப்பராக போட்டிருக்கோம்.
போட்டு நீங்கள் வேணால் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எழுதி ஆல்டால் டெஃபினிஷன் எழுதி போட்டேங்க முடிஞ்சு. கன்னிசராவும் லைட்டாக ஒரு டெஃபினிஷன் எழுதி மெக்கானிசம் மட்டும் தான் கேட்பாங்க. மெக்கானிசம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 தான் முடிஞ்சு. இதை மட்டும் படிங்க. முடிஞ்சா முடிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. ஓகே, முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நான் எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா ஃபீனால்ஸில் யூனிட் லெவலில் டவுஸ், குமைன், கோல்ப்ஸ், ரீமர்டிமெண்ட், கப்ளிங், இணைப்பு வினை, டிஎன்ஜி ஆக்ரோலின். டிஎன்ஜி ஆக்ரோலின் வந்து கிளிசராலோட வினையில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மட்டும் ஒழுக்கமாக படிங்க. யூனிட் 12ல் ரோஸ்மந்த் ரியாக்ஷன், யூரோட்ரோஃபினோட ஸ்ட்ரக்சர், ஈக்குவேஷன், யூசஸ் நீங்கள் படித்தே ஆகணும். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோதனை 3 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் படிச்சிரு. பென்சாயின் கண்டென்சேஷன், பெர்கின்ஸ் நிலவங்கள், இந்த 3 ரியாக்ஷன் முடிஞ்சா படி. நேமிங் ரியாக்ஷன். டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைடு, ஆல்டிஹைடின் சோதனை. ஆல்டிஹைடு சோதனை 4 சோதனை இருக்குது. அதுலேயும் இந்த பெனிட்டிக் ஷிப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சரிங்களா? டாலன்ஸு, ஃபிஷ்லிங்ஸு என்ன தான் நீ படித்தாலும் இந்த ஈக்குவேஷன் மட்டும் மனப்பாடம் பண்ணிடு, ஓகேவா? இது முடிஞ்சால் லாஸ்ட்டில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஆல்டால் கன்னிசாரோ வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது படிச்சிரு, ஓகேவா? 1 மார்க்கு யூனிட் வைஸ் போகும்போதே படிச்சிரு, இல்லைன்னா டைம் பத்தாது. அவ்வளோதான். நான் வந்து ஒரு 50 மார்க் எடுக்கிற மாதிரியே சொல்லிட்டேன். இப்போ பாஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 1 மார்க்கு புக் பேக்கில் படிச்சுட்டு 10 கரெக்டாயிரும்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 10 மார்க் எடுத்தேன், 15 மார்க் எடுத்தால் பாஸ். பட் இன்னும் ஒரு 10-15 மார்க் ஈஸியாக எடுக்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் லெசனை நான் கொடுத்த கொஷின் நல்லா படிச்சுக்கோ, ஆல்ரெடி படிச்சிருப்பேன். அடுத்ததில் நான் கொடுத்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 6th லெசனில் நல்லா படிச்சுக்கோ. அடுத்தது நான் கொடுத்த கொஷின் 7, 8. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் படிக்கலாம். இது படித்தா பாஸு. அது போக 7, 8லேயும் 2 கொஷின் சொல்லுங்கள் சார்னா அப்புறம் மாட்டிக்குவீங்க. அது போக இதில் நான் சொன்ன யூசஸ் ஆஃப் ஹீலியம் படி, இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட் படி, அதாவது இடைநிலை ஆலஜன் சேர்மங்கள், இனட்பேர் மந்த இணை விளைவு, இனட்பேர் எஃபெக்ட், இந்த 3 கொஷின் படி. யூசஸ் ஆஃப் ஆர்கட் படி, இதோட பண்புகள், இடைநிலை சேர்மங் ஆலஜனின் பண்புகள், இதை மட்டும் படி. அடுத்து யூனிட் 4ல் லாந்தரன் ஆக்டனைட் படி, டிஃப்ரென்ஸு அதையாவது படி. இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் படி, இதை படி. அப்புறம் யூனிட் 2ல் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் தெரியுமா படி. யூசஸ் ஆஃப் போரான், போராக்ஸ், போரிக், இதையாவது படி. யூனிட் 2ல் கேட்டினேஷன் ஒரு கொஷின் இருக்குது, 4வது கேள்வின்னு நினைக்கிறேன். பிசஸ்டாப்பஸ்ன்னு ஒரு கொஷின் இருக்குது, அதையாவது படி. ஃபஸ்ட்டு கேள்வி படி. ஸோ இதையெல்லாம் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு பாஸுக்கு மேலே டீசெண்டாக 30க்கு மேலே எடுத்துடலாம், சரிங்களா? ஓகே, நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்க வேணாம், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வீடியோ இல்லை, சொல்லிட்டு நல்லா படித்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.